ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். அவர் சகலத்தையும் மதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திலே பழுகு பெருகிறார்கள் என்று அறிந்ததான எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்தி அவர்களில் காணப்பட்டதான ஆண் குழந்தைகளை கொண்டு போடும்படியாக எகிப்திய ராஜாவின் கட்டளையை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் மோசே என்னும் குழந்தை காப்பாற்றப்பட்டு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் குமாரத்தினால் வளர்க்கப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் எகிப்தின் அடிமைகளாக இருப்பார்கள் என்று தேவன் அவர்களுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு கூறியிருந்தார். அந்த வருடங்கள் நிறைவேற இன்னும் சில காலங்கள் தான் காணப்பட்டது. மோசே 40 வயதான போது தன்னுடைய பலத்தின்படி தன் ஜனங்களுக்கு உதவ முற்படுகிறதான பொழுது அது அவருக்கு பாதகமாக அது காணப்பட்டதால் பார்வோன் இடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியானரின் தேசத்திலே அங்கே குடியேறுகிறார். அங்கு திருமணமாகி தன் மாமனாரின் நாடுகளை அவர் மேய்த்து அப்படியே தன் வாழ்க்கையை கடத்துகிறார். அரண்மனையிலே வளர்ந்த இவருக்கு தன்னிடத்தில் எந்த மேன்மையும் இனி இல்லை என்ற நிலையை அடையும் வரை அங்கே ஆடுகளை மேய்த்த ஒரு மனுஷனாய் மோசே அங்கே காணப்படுகிறார். இப்பொழுது அவருக்கு சரியாக ஒரு 80 வயதில் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படிக்கு தேவன் அவரை அழைத்ததான பொழுது அந்த அழைப்புக்கு நான் ஏமாத்திரம் வேறு யாரையும் அனுப்பும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தரு நம்பிக்கை இழந்து போன மோசையை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். இந்த காரியம் தேவனால் வந்தது என்று யாவரும் அறியும்படிக்கும் மோசேயும் அறிந்து கொள்ளும்படிக்கும் தன்னால் இதை செய்ய முடியாது என்று தன்னை தாழ்த்திய மோசேயை தேவன் தாமே பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சொந்த பலத்தில் எதையும் சாதிக்கலாம் என்று எண்ணாதவர்களாக தேவனுடைய உதவியோடு, தேவனுடைய ஒத்தாசையோடு, தேவனுடைய முன்னிலையிலே உங்களை முற்றிலுமாக நீங்கள் தாழ்த்துங்கள். அவர் முன்குறித்த நேரத்திற்கு நீங்கள் காத்திருக்கிறதான பொழுது அவர் உங்களை எடுத்து பயன்படுத்த அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். என்னால் ஒன்றுமே முடியாது என்று சொல்லியிருந்த மோசையை எடுத்து பயன்படுத்தின தேவன் நாட்களில் உங்களையும் எடுத்து பயன்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமுள்ள தேவனாயிருக்கிறபடினாலே அவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். குறித்த காலத்திற்காய் தெய்வ சமூகத்திலே காத்திருங்கள். கர்த்தர் நேர்த்தியாய் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்பினை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சகலத்தையும் அறிந்த தேவன் ஒருவர் மாத்திரம் எங்களுடைய பலத்திலே நாங்கள் சாயாமல் உம்முடைய நேரத்திற்கு காத்திருக்கும்படியாக தகப்பனே நாட்களை என்னும் அறிவை இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அழைத்தீரன் செல்ல பெயரை நீர் என்னுடையவன் என்று சொல்லி, அழைத்தீரன் செல்ல பெயரை வளர்த்தீரே யுவளவாக, உம் நாமம் மகிமைக்காக என்னை வளர்த்தீரே யுவளவாக, உம் நாமம் மகிமைக்காக ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை